بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا اما بعد فعن عمر رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال ليس على من خلف الإمام سهون فإن سهى الإمام فعليه ولا من خلفه رواه البزار والبيحقي بسند ضعيف. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய பாடத்தலைப்பாக இமாமை பின்பற்றி தொல்பவர் தனிப்பட்ட முறையில் அவர் மீது சஜிதா சஹு மறதி ஏற்பட்டால் சஜிதா சஹு செய்ய வேண்டிய அவசியமில்லை என்ற தலைப்பிலே நாம் ஒரு ஹதீஸை முன்வைக்கின்றோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் நபிகளார் சொன்னார்கள், லைஸ அலா மன் ஹல்ஃபல் இமாமி சஹூன், இமாமை பின்பற்றி தொல்பவர் தனிப்பட்ட முறையில் மறதிக்கு ஆளானால் அவர் மீது சஜிதா சஹு இல்லை. ஆனால் இமாம் மறந்துவிட்டால் இமாம் மீதும் அவரை பின்தொடர்ந்து தொழுவோர் மீதும் சஜிதா சஹு கடமையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்ற ஹதீஸ் திருமிதியிலே பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கணியத்துக்குரியவர்களே, இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் தொடரிலே பலதரப்பட்ட விமர்சன கருத்துக்கள் இருக்கின்றன. இந்த அறிவிப்பாளர் தொடர் லைஃபுன் ஜித்தன், முற்றிலும் ஒரு விலையினமான ஒரு ஹதீஸாக இருக்கும். இந்த ஹதீஸ் அறிவிப்பாளரிலே ஹாரிஜா பின் முஸ்அப் என்ற ஒருவர் இருக்கிறார். அவரை பற்றி இமாம் அஹ்மது பின் ஹம்பல் கூறுகின்ற பொழுது, லா யுக்தபு ஹதீதுஹு, அவர் அறிவிக்கிற ஹதீஸுகள் பதிவு செய்யப்பட மாட்டாது. அல் ஹாஃபிது ஃபி தக்ரீப், இமாம் அல் ஹாஃபிது இப்னு ஹஜர் கூறுகின்ற பொழுது, இந்த ஹதீஸ் மத்ரூக்கான ஹதீஸ், லைஃபான ஹதீஸ் என்றும் பொய் சொல்லக்கூடியவர் என்றும் அறிவித்திருக்கிறார். ஆகவே இந்த ஹாரிஜா பின் முஸ்அப் என்பவர் யார் என்பது அறியப்படாத ஒருத்தருடைய சம்பந்தம் தொடர்பு இருப்பதனால இந்த ஹதீஸ் விலையினமானதாக ஆதாரமற்றதாக எடுக்கப்படுகின்றது. இருந்தாலும் இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் தொடரிலே விலையினமாக இருந்தாலும் கூட லாக்கின்ன மஅனாஹு ஸஹீஹுன், அதன் கருத்து சரியானதாக அமைந்திருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் அறிவிக்கின்ற செய்தி அன்னல் இமாம் யதஹம்மலு அல் மஅமூம் அஸ்ஸஹுவ, இமாம் ஒரு மஅமூமை தொட்டும் மறதியை சுமந்து கொள்வார். ஒரு மஅமூம் அவருடைய இமாம் அன்றி மறந்திருந்தால் ஃபலா சுஜூத் அலை, அதற்காக வேண்டி அவர் சுஜூத் செய்ய வேண்டிய அவசியமில்லை. இதைத்தான் அதிகமான அறிஞர்கள் ஆதரிக்கின்றார்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் தொடரிலே விலையினமாக இருந்தாலும் கூட அதன் கருத்து சரியானதாக இருக்கும். ஏனென்றால் அறியப்பட்டதனுடைய நபிகளாருடைய தொழுகையிலே நபிகளாருடைய வழிமுறையாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருந்தகைகளுக்கு அஹ்காம சுஜூது ஸஹவி, மறதியுடைய சுஜூதின் சட்டங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு மாமூம் மறந்தால் அவர் தனிப்பட்ட முறையிலே சுஜூத் செய்ய வேண்டும் என்று மாமூம்களுக்கு நபிகளார் ஏவவில்லை. ஆகவே அப்படி செய்திருந்தால் சஹாபாக்கள் மூலமாக அது சொல்லப்பட்டிருக்கும், மார்க்கமாக்கப்பட்டிருக்கும். அப்படியான செய்திகள் எதுவுமே வரவில்லை. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக உலமாக்கள் ஒரு விதிவிலக்கான ஒரு மசலாவை குறிப்பிட்டிருக்கிறார்கள். மின் தஹம்முலில் ஸஹவி அனில் மஅமூமி மஸலத்துன், ஒரு மஅமூமை தொட்டும் இமாம் மறதியை சுமந்து கொள்வது சம்பந்தமாக ஒரு மஅமூம் மஸ்பூக்காக இமாமை பிந்தி ஒரு ரக்காத்திலேயோ அல்லது 2 ரக்காத்திலேயோ அல்லது பல ரக்காத்துக்களிலேயோ பிந்தி வந்து சேர்ந்த மஅமூமாக இருந்தால் இமாமோடு சேர்ந்து அவர் சுஜூது சஹு செய்வார். அவர் தனிப்பட்ட முறையிலே அவருக்கு மறதி ஏற்பட்டிருந்தால் அதற்காக சுஜூது செய்வார்.
ஏன் தொழுகையில் ஏற்பட்ட குறைபாட்டை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே அன்ன சஹுல் இமாமி யூஜிபு சுஜூத அலல் மஅமூம், ஒரு இமாமுடைய மறதி மாமூம் மீது சுஜூதை வலியுறுத்துகிறது. மாமூம் மறக்கவில்லையானாலும் சரியே. இதுதான் சஹீஹான ஹதீஸில் வந்திருக்கின்ற செய்தியாக அமர்ந்திருக்கின்றது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.